ரஷ்யா மிக பெரும் குற்றச்சாட்டை உக்ரைன் மேல வச்சிருக்காங்க. அதாவது ஹிஸ்புல்லாக்கு எகெயின்ஸ்டா எப்படி இஸ்ரேல் இந்த பேஜர் அட்டாக் செஞ்சாங்களோ, அதே போல சிமிலர் ஸ்டைல்ல எஃபிவி காகுல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ வச்சு அத ஆன் பண்ணோனே வெடிக்கிற மாரி திட்டம் போட்டு இது போல செஞ்சிருக்காங்க. அது பெருமளவுல கண்டுபிடிச்சு அத தடுத்துட்டு இருக்கிறாங்க ரஷ்ய தரப்புலருந்து அப்படிங்கிற சொல்றாங்க. யாரு? எந்த கம்பெனி? எப்படி வந்துச்சு? என்ன? இதத்தான் முதல்லயே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. பெருமளவுல இது போல விஷயங்கள்லாம் ரஷ்யா எங்கிருந்து வாங்குறாங்க? 3ஆம் கட்ட நாடுகள் கிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது ஏன் இது போல கோளாறு புடிச்ச ஐட்டத்த குடுத்துறக்கூடாது அப்படிங்கிறது போலலாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அத ட்ராக் பண்ணி ரஷ்யாவோட சப்ளைஸ ட்ராக் பண்ணி அந்த சப்ளைஸ சபடைஸ் பண்ற மாதிரி ரஷ்யாவோட எஃபிவி ஆபரேட்டர்ஸ்லாம் அந்த காகுல் மாட்டி ஆன் பண்ணி டிமில்னு வெடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். எஃபிவி ஆபரேட்டர் மண்டை சதறிடும் இல்லையா? ஸோ இது போல பெரும் சேதத்தை ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக உக்ரைன் தரப்புல ட்ரை பண்ணிக்கிறாங்க. இதனால என்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு ரஷ்ய தரப்பு வந்து ப்ராப்பரா சொல்லல. ஆனா தடுத்து நிறுத்தியாச்சு. முதல்லயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த மாதிரி தடுத்திருக்காங்க, இல்ல இழப்புகள் சந்திச்சிருக்காங்களா அப்படிங்கலாம் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனா இது போல குற்றச்சாட்டுகள் பெருமளவுல பரவிட்டு இருக்கு. இது போல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதே நேரத்துல ரஷ்ய வீரர்களும் இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வளர்ச்சி அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இதுல என்னன்னா முன்னாடிலாம் ஒரு ட்ரோன் இருக்குது அப்படின்னா காத்தாடி வச்சு சும்மா அந்த அட்டைப்பொட்டியில செஞ்சு பறக்க விடுறது, இந்த கார்போர்ட் அட்டையில செஞ்சு பறக்க விடுறது, இந்த பிளைவுட்ல செஞ்சு பறக்க விடுறதுலாம் பறக்க விட்டு இருந்தாங்க. அதில் பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இழப்புகள் ஏற்படுத்தும். காமிகாசி ட்ரோன்கள் இழப்புகளை ஏற்படுத்தும். இப்ப என்னன்னா வீரர்கள் இதுல கொஞ்சம் இடம் இருக்குது. இதுல வந்து நம்ம ஃப்ரண்ட் லைன்ல அதாவது அதோட தொலை தூரம் என்ன, அது எவ்வளவு தூரம் போகும், எவ்வளவு மணி நேரம் பறக்குது. இப்போ ரிகானிசன் ட்ரோன்கள் பறக்குது. நம்மளுக்கு இலக்கு தெரியும். இப்ப அந்த இடத்துக்கு இந்த ட்ரோன் போகுமா போகாதான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இந்த ட்ரோன்ல இந்த ஆன்டி டேங்க் மைன் வச்சு அனுப்பிடலாங்க அப்படிங்கிறது போல வகை வகையா யோசிச்சு இந்த மைன் அதோட கட்டி அட்டாச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி விட்டுறாங்க. இதனால பெரும் சேதம் ஏற்படுது. அதாவது கண்ணி வெடியில கால் வச்சா எப்படி இருக்கும்? கண்ணி வெடி வெடிக்கும் போது பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் வெடிச்சு அது கூட சேர்ந்து கண்ணி வெடி வெடிக்குதுன்னா பெரும் சேதம். இதே டேங்க்ல போய் வேணுங்கிற இடத்துல சொருகி வெடிக்க வச்சாங்க அப்படின்னா பெரும் சேதம் இந்த ஆர்மட் வெஹிக்கல்ஸ்க்கு ஏற்படுது இல்லையா? இப்போ களத்துல உக்ரைனோட ராணுவம் இது போல அட்வான்ஸ் இப்போ பக்ரோஸ்க் பைலர் இந்த இடத்துல அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. அதே போல கர்ஸ்க் பைலர் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவுல மூமெண்ட்ஸ் இருக்கு உக்ரைனோட ராணுவத்துக்கு. அதாவது வீரர்கள் ஆயுதங்கள் இந்த டேங்குகள்லாம் வந்து அணிவகுத்து போய்கிட்டே தான் இருக்கு இந்த கர்ஸ்க் பகுதிக்குள்ள. அதெல்லாம் தடுத்து நிறுத்தத்துக்கு சபட்டாஜ் வேலையெல்லாம் பெருமளவுல ஈடுபடுறாங்க. அந்த டைம்ல இது போல விஷயங்கள்லாம் பல வகையில யோசிச்சு களத்துல செயல்படுத்தி காட்டுறாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் பெருமளவுல இது போல அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இது ஒரு புது வகையான கண்டுபிடிப்பா இருந்தது. ஸோ அதுவும் ஒரு காரணத்தினால உங்களுக்கு இதுல இன்னொரு விஷயம் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்திருந்தாங்க. இந்த ட்ரோன் எப்படின்னா பாக்குறதுக்கு அந்த பால் அந்த ஃபுட்பால் சொல்லுவாங்களா அமெரிக்கன் ஃபுட்பால். ஸோ அது போலயே இருக்கும். இந்த ஃபுட்பால் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வீசுறோம் அப்படின்னா இந்த ட்ரோன் பறக்க ஆரம்பிச்சிருது. இதுக்கு கேட்டபிள் சிஸ்டம், இதுக்கு அந்த ரவுண்டு மாதிரி ஒண்ணு வச்சு அதுல அப்படிலாம் வேண்டியதில்லை. பேக்ல இருக்குது இதை சைட்ல வச்சிருக்கோம்னா பால் எடுத்து வீசுற மாதிரி வீசணும் அப்படின்னா இது மட்டுக்கு பறந்து போகும். காகஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், பெருமளவுல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல விதவிதமா வகை வகையா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. இதுல என்ன அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல இது எந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ணலாம், அதாவது இந்த ஃபுட்பால்லாம் வீசுறதுக்குன்னே தனியா அதுக்குன்னு லான்ச்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுல இருந்து இதை லான்ச் பண்ணலாமா, இது வந்து எந்த மாதிரி ட்ரோன்ல இருந்து லான்ச் பண்ணலாம், அதாவது எஃபிவி ட்ரோன்கள் இருந்து லான்ச் பண்ண முடியுமா, இல்ல டிபிபி ட்ரோன்கள் அது மாதிரி லேண்ட் ட்ரோன்கள் இருந்து லான்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற பல வகையான விஷயங்கள்ல இது வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ புதுசு புதுசா டிசைனா மாத்திக்கிட்டே இருக்கும்போது அதை இன்டர்செப்ட் பண்றது அப்படிங்கிறதும் அடுத்த பிரச்சனையா மாறிடும். இது போல டெவலப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வகை வகையா தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல பலரும் பல வகையால யோசிச்சு அடுத்த வளர்ச்சி அடைகிறாங்க. இது எப்படி எந்த இடத்துல போய் நிக்குது, இது யாரு ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண போறாங்க? எஃபிவி ட்ரோன்கள் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வச்சு தடுக்கிறாங்க. இது போல வயர்லெஸ் ட்ரோன்களை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வச்சு தடுக்க முடியும். இதெல்லாம் ஒயர்டா மாறிடுச்சுன்னா அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கறத அதுல இருக்கக்கூடிய அடுத்த விஷயம். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறது அடுத்த த்ரெட்டா இருக்கு. அதை ப்ராப்பரா மேனேஜ் பண்றவங்கனாலதான் இப்ப அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அவங்க கேபிட்டலைஸ் பண்ண முடியும். என்ன நடக்க போய் இந்த ஃப்ரண்ட் லைன்ல அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது உக்ரைனோட அதிபரான என் தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ரஷ்யாவோட அசெட்ஸ் பலது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களா, அதுல இருந்து பல பில்லியன்ஸ் ஆஃப் காசு எங்களுக்கு தேவைப்படுதுங்க. எங்க நாட்டை நவீனமயமாக்கணும், ஆளுங்களை மொபைலைஸ் பண்ணணும் பெருமளவுல. ஏன்னா போன பதிவில் நம்ம பார்த்திருப்போம் எந்த அளவுக்கு
இருக்குன்ட்டு. இப்போ ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, பணங்கள் அந்த அளவு குடுக்கணும் இல்லையா? பணம் அதிகமா வேணும். ரஷ்யா அவ்வளோ பணம் தானே குடுக்கணும். பெருமளவுல பில்லியனா குடுங்க. அப்படிங்குள்ள டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புலருந்து வச்சுக்கிறாங்க. இத மேற்குலக நாடுகள் ஒத்துக்குவாங்களா? ஏன்னா, இப்ப தோல்வி அப்படிங்கிற போல ஒத்துக்கும்போது, ஃப்ரீஸ் பண்ண வச்சிருக்கக்கூடிய பணத்த ரஷ்யாக்கு குடுக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு டெர்ம்ஸ் வருது. அதெல்லாம் இந்த ஸ்டிக் அண்ட் கேரட் அப்படிங்கிறது போல பேசுறாங்க இல்லையா? அதாவது கேரட் அண்ட் ஸ்டிக். ஒரு கழுது மேல ஏறி உட்காந்துட்டு, குச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, கேரட்ட கட்டி இப்படி முன்னாடி தொங்க விட்டோம்னா, அது அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு பீஸ் டீல் கொண்டு வரலாம் அப்படிங்கிற போல பேசிட்டு இருந்தாங்க. இதுல எப்படின்னா, இதுல எது கேரட்டு, எது ஸ்டிக்கு? ரஷ்யா எதுக்கு அத ஒத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எக்கனாமிக்கலி ரஷ்யாக்கு வந்து சாங்ஷன் போட்டிருக்காங்க. இப்ப அத வந்து நாங்க தூக்கிறோம். கேஸ பெருமளவுல வாங்கிக்கலாம். நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன ரெடி பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்ணிக்கிற அசெட்லாம் குடுத்தரலாம். இது போல பல விஷயங்கள். இது வந்து கேரட். ரஷ்யா முன்னாடி தொங்க விட்டா, அதுக்கு வருதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது போல. ரஷ்யாவோட ஜிடிபி இப்ப 4% வளர்ந்திருக்கு. ஆனா மேற்குலக நாடுகளோட ஃபேக்டரிஸ்லாம் திவால் ஆயிட்டு இருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. Volkswagen ஃபேக்டரிலாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. பல ஃபேக்டரி ஜெர்மனில க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது போல பல எம்ப்ளாயிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யாக்கு அது கேரட்டா இல்ல. இவங்களுக்கு தான் அது கேரட்டா தெரியிற மாரி தெரியுது. இவங்களுக்கு தான் அது நல்லது. ரஷ்யாக்கு நல்லது மாரி தெரியல. ஸோ அதனால ரஷ்யா வந்து அத எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ண போறாங்க? இதெல்லாம் எதுவும் ரஷ்யா ஒத்துக்கிற மாரி தெரியல டெர்ம்ஸ்ல. ஸோ அதனால தான் பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, டெரிட்டரிஸ விட்டுருங்க அப்படிங்கிறது போல பென்டகான் சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்களா? அதாவது அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியான பீட்டர் ஹெக்ஸெக் அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார் இல்லையா? அதாவது ரியலிஸ்டிக்கான டெர்ம்ஸ யோசிங்கப்பா அப்படிங்கிறது போல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஒருவேளை அமெரிக்கா வழிக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற போல கேள்விகள் இருக்கு. சரி ஓகே. இப்ப அது போல வந்துட்டாங்க அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் குடுத்துட்டு அந்த பணத்துல யூரோப்பியன் யூனியன் தான் ரஷ்யா குடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது. ஸோ அதனால இதுக்கு மேல போகுமா? அப்படிங்கிற சந்தேகம் தான். அது மட்டும் இல்லாம, அதனால அதுலருந்து வரக்கூடிய வட்டி தானே குடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற போல கேள்வி. சரி ஓகே. இப்போ வட்டி வேணும் அப்படிங்கிற போல ரஷ்யா கேட்டாங்கன்னா என்ன பிரச்சனை? அப்படிங்கிற போல கேள்விகள் வருது இல்லையா? சரி ஓகே. இப்போ இது போல பணங்கள் உக்ரைனுக்கு குடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப அந்த பணங்கள் எப்படி கையாடல் நடந்திருக்கு உக்ரைன்ல அப்படிங்கறத நம்ம தனியாவே சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா பல செய்திகள் பார்த்திருக்கோம். இப்ப அந்த வழியில உக்ரைனோட கேபிட்டலான கீவ் இருக்கு இல்லையா? அங்க இருக்கக்கூடிய சிட்டி கவுன்சில்ல சமீபத்துல கூட பார்லிமென்ட்ல இந்த சிட்டி கவுன்சிலோட மேயர், இந்த சிட்டி கவுன்சிலோட பாதுகாப்பாளர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பார்லிமென்ட் கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா? எப்படிங்க வருவாங்க? செய்திகள் கேளுங்க. எப்படின்னா, அது வீடியோ சைடுல லோட் ஆயிருக்கும் பாருங்க. பூரா டாலர். டாலரு, ஈரோ தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, 6.4 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்த பறிமுதல் பண்ணிக்கிறாங்க. டாலர் மட்டும். அதுபோக ஈரோ. அது ஈரோ வந்து பார்த்தீங்கன்னா, 6,30,000 ஈரோ. அது தனி பறிமுதல். அது கூட 8,00,000 ஹரின்யாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பறிமுதல். எல்லாமே லேண்ட் கரப்ஷன் ஊழல். அதாவது உக்ரைன்ல போர் நடந்துட்டு இருக்கு. அந்த நாட்டோட கேபிட்டல் சிட்டியோட கவுன்சில்ல இந்த அளவுக்கு ஊழல் நடக்குதுன்னா எப்படி? இப்ப இந்த அளவுக்கு பில்லியன் வேணும்லங்க. ஊழல் வேணுமா இல்லையா? பண்றாங்கன்னா, அப்புறம் ரஷ்யா பணம் இருக்கு பண்ணிக்கங்க. ஊழல் அது அது வந்ததுனா தானே ஏதாவது செய்ய முடியும். அப்படிங்கிறது போல பலர் தரப்புல இருந்து இருக்கு. பண்ணிக்கிட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாவம் தானே அப்படிங்கிறது போல சிலர் தரப்புல இருந்து இருக்கு. சிலர் தரப்புல இருந்து இல்ல இது அநியாயம். விளக்குங்கள் ஜெலன்ஸ்கி அவர்களை. புது நபர்களை கொண்டு வாங்க. ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. ஜெலன்ஸ்கி அவர்கள் தடுக்க மறுத்துட்டார் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. அவரு பாவம் அவரு ஃப்ரண்ட் லைன்ல பாப்பாரா? நாடு நாடு போய் ஆயுதம் வேணும்னு கேட்பாரா? எல்லா குற்றச்சாட்டுகளும் அவரு மேல வச்சா எப்படிங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பட் ஆனா, இது மாபெரும் ஊழலப்பா. இது மாபெரும் ஊழல். உக்ரைன்ல வந்து கேபிட்டல் நடந்த மாபெரும் ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால 10 நபர்கள போய் ஜெயில்ல போடுங்க சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படி பாதி குடுத்துட்டு வெளிய வந்துருவீங்களா? இல்ல எப்படி பெர்சன்டேஜா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல ஃப்ரண்ட் லைனா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சரி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். இப்ப இது போல விஷயங்கள் இருக்கும்போது மேற்குலகனால தொடர்ந்து உக்ரைனுக்கு செய்வாங்களா? அப்படின்ற கேள்விகளும் வந்திருக்குது ஒரு சைடு. என்ன நடக்க போகுது? யூரோப் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதெல்லாம் பார்த்துடலாம். அப்படியே மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம்னா, இந்த இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப இங்கெல்லாம் விட்டாங்க. அடுத்து சிரியால வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து முன்னேற்றம் அடைஞ்சுகிட்டே இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற பகுதியெல்லாம் வந்துட்டாங்க. புதுசா சில பகுதிகள அவங்க கைவசம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள், வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும், ஜோர்டான பாதுகாக்கிறதுக்காக பெருமளவுல இஸ்ரேல் களமிறங்கிட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம சிரியா சீரிஸ்ல முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திருப்போம். அதுல மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரி ஓகே. இப்ப அடுத்தது இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு முன்னேறிட்டு இருக்காங்க மிடில் ஈஸ்ட்ல. இப்ப அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிரிக்கால அல்ஜீரியா பெருமளவுல தயாராயிட்டு இருக்காங்க. அது ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். அல்ஜீரியால ரஷ்யாவோட விமானங்கள் பெருமளவுல யூஸ் ஆயிட்டு இருக்கு.
ரஷ்யாவோட Su-57 ரக விமானம்லாம் பறந்ததா வீடியோ பதிவுகள்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்திருப்போம். ஒரு 7, 8 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பெருமளவுல அல்ஜீரியாவோட பைலட்ஸ்லாம் Su-57 ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெருமளவுல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அல்ஜீரியா பெருமளவுல Su-57 வாங்கியிருப்பாங்களா? இந்த பிராந்தியத்துல ஏர் சூப்பர்மசிக்காக அல்ஜீரியா ரஷ்யா கிட்ட இருந்து பெருமளவுல ஆயுதங்களை வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அந்த வரிசையில ரஷ்யாவோட 5ஆம் தலைமுறை போர் விமானம் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டான Su-57 அதிக அளவுல வாங்கி குமிக்க போறாங்களா? அதுக்காக தான் இது போல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்திருக்கு. பெருமளவுல வீடியோ பதிவுகள்லாம் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த பெங்களூர் ஏர் எக்ஸ்போல வந்து பார்த்தீங்கன்னா, Su-57 2வது F-35 இதெல்லாம் டிஸ்ப்ளேல வச்சிருந்தாங்க. ஸோ இந்த Su-57 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கஸ்டமருக்கு நாங்க குடுக்க போறோம் அப்படிங்கிறாங்க சொல்லியிருந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதுல ஒருவேளை அல்ஜீரியா ஃபர்ஸ்ட் கஸ்டமரா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் நம்ம நாட்டுக்கு வரப்போறார். மேபி டீல் கையெழுத்தாகுமா அப்படின்ற எதிர்பார்ப்புல இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அப்படியே லிபியாக்கு வந்துட்டோம்னா, லிபியால சமீப காலமா ரஷ்யா பெருமளவுல ஆயுதங்கள் சிரியால இருந்து எடுத்து லிபியால கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஏர் பேஸ்லாம் பெருமளவுல ரெடி ஆயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப அந்த பகுதியில தாக்குதல்கள் பெருமளவுல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா அங்கேயுமே லிபியான்றது ஒரு கவர்மெண்ட் இல்ல. அங்கேயும் பல அ வேறு குழுக்கள் இருக்காங்க. அதுல பிரதானமா இருக்கிறது 2 குழுக்கள். இப்ப அவங்க 2 பேத்துக்கு நடுவுல ட்ரிப்போலி தெற்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப இந்த பகுதியில யாரோட கை ஓங்கப்படுது? ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கிறவங்களுக்கா? இல்ல ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கிறவங்களா வீக் ஆவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. காரணம் என்னன்னா எஜிப்ட். எஜிப்த் ஒருவேள அங்க இருக்கக்கூடிய காசா மக்கள வந்து ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அ லிபியா வந்து பார்த்தீங்கன்னா, எஜிப்ட்டோட பார்டர் பகுதியில இருக்கறனால, மேபி இந்த பகுதியிலருந்து எஜிப்ட்டுக்கு ஒரு அழுத்தம் வருமா? அதுக்கு ரஷ்யா உதவிருவாங்களா? 2வது சூடான்ல அதே போல ஒரு அழுத்தத்துக்காக அங்க ஒரு சிவில் வார் போயிட்டு இருக்கு. இப்போ கார்ட்டூம் பகுதியில 2 சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, டஃப் பேட்டில் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. RSFலயும் சரி, சூடானோட ராணுவமும் சரி. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த அளவுல சிவில் வார்ல பெருமளவுல கை குடுக்கல. RSF ஜெயிச்சிருந்திருக்கணும். இந்த இந்த டைம் வரைக்கும் இல்ல. அங்க முட்டு குடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா அது இப்போதைக்கு முடியிற மாரி தெரியல. ஸோ அடுத்து இங்க லிபியாலயே ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது, எஜிப்ட சுத்தியும் சிவில் வார் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால, ஸ்பில் ஓவர் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இது இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கிரும். நம்ம எப்படி நம்ம நாட்டு சைடுல பார்க்குறோமோ, அதே போல தான் இங்க ஆப்பிரிக்காலயும். ஸோ எஜிப்டுக்கு அது நல்லதில்ல. எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? அவங்க பிரஸ் ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க பெருமளவுல நாங்க இதெல்லாம் அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்களோட பிளானுக்கு. கூப்பிட்டு பேசலாம் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் யோசிச்சிருக்கிறாரு. அதோட முடிவுல எஜிப்ட் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மிடில் ஈஸ்ட்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது? இல்ல அமைதி வந்துருமா? என்ன நடக்க போகுதுலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.